மக்கள் தொகை குறைந்திருக்கிற தமிழ்நாட்டில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது எந்த விதமான சமூக சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னா, அது மாதிரி அதை ஒரு சிக்கலாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஆவரேஜ் ஏஜ் தமிழகத்தில் 36.4 வருஷங்களாக இருக்குது. இது இப்போ உதாரணத்துக்கு யூபியை ஒப்பீடுகையில் 9.5%, 9 வருடம் அதிகம். இது இந்த நிதிக்குழு 16வது நிதிக்குழு முடிகிறப்போ, அவங்க 5 வருடம் 26லேருந்து 5 வருடம் முடிகிறப்போ நம்மளது இந்த ஆவரேஜ் வயது 38.5 அதிகரிக்கும். அதனால் முதியவர்கள் எண்ணிக்கை இதில் அதிகமாக இருக்குது. அது ஒரு சமூக சிக்கல் கிடையாது, அது வளர்ச்சியின் குறியீடு. ஏன் முதியவர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா, இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்னு சொல்லுவோம். அது மற்ற மாநிலங்களில் இல்லை நேஷ்னல் ஆவரேஜை காட்டிலும் தமிழகத்தில் ஒரு 2-3 வருடங்கள் அதிகம். அதனால் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்நாள் அதிகமாக வாழ்கிறாங்கங்கிறது தான் அது காட்டுதே தவிர அது எந்த ஒரு சிக்கலையும் காட்டலை. ஸோ இதில் தமிழகம் ஒன்றிய நிதிக்குழுக்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஸ்பெஷல் ப்ராப்ளம்ங்கிற ஹெட்ஸில் 275 கிராண்ட்ஸ், ஆர்டிகல் 275 படி நிதிக்குழு வரி பகிர்வு கூட கிராண்ட்ஸும் கொடுப்பாங்க மாநிலங்களுக்கு. அந்த கிராண்ட்ஸில் பொதுவாக கொடுக்குற கிராண்ட்ஸ் இல்லாமல், எல்லா மாநிலங்களும் கொடுக்குற கிராண்ட்ஸ் இல்லாமல், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏதாவது சிறப்பு செலவு ரெக்குயர்மெண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மாநிலம் இதை ஒரு சிறப்பு தேவையாக நிதிக்குழுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா முதியவர்கள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அவர்களுக்கு பென்ஷன், மற்றபடி ஆயுள் காப்பீடு, மருத்துவ வசதி, சமூக சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே தமிழ்நாடு சமூகத்துறைகளுக்கு கல்வி, சுகாதாரம், சமூக வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம் இது மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதில் முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிறப்போ அது ஒரு புது செலவுக்கான தேவையை உருவாக்குது. ஸோ அதை ஒரு 3 பிரச்சனைகள் வைக்கிறாங்க. ஒன்று பேரிடர், தொடர்ந்து வரக்கூடிய பேரிடர், அதே மாதிரி நகர்ப்புறம் ஆகிறது, இந்த முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கேரளாவில் இதே மாதிரி இருக்குது. ஸோ வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் தான் இது அதிகமாக இருக்கும். முக்கியமாக மருத்துவ கட்டுமான வசதிகள், ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், மற்ற வளர்ச்சி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறப்ப இது அந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன்னு சொல்லுவோம். அதில் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இது வளர்ச்சியின் குறியீடே தவிர இதை ஒரு பிரச்சனையாக நம்ம அணுக தேவையில்லை. ஸோ நிதிக்குழு இதை என்ன செய்யணும் அப்படின்னா, டெமோகிராஃபிக் ஃபேக்டருக்கு ஒரு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, 12% என்னமோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் டெவல்யூஷன் ஃபார்முலாவில் மாநிலங்களுக்கு இடையில பிரித்து கொடுக்குற நிதி பிரித்து கொடுக்குறதுல ஒரு வெயிட்டேஜ் 12% அதுக்கு கொடுத்துருக்காங்க. டெமோகிராஃபிக் இதுக்காக, ஃபேக்டருக்காக, அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு. அதே போல் இதற்கு நம்ம ஒரு வெயிட்டேஜ் கேட்குறோம். ஸோ இதுக்கும் ஒரு 15%, 10% வெயிட்டேஜ் கொடுத்தா அந்த க்ரைட்டீரியன் அடிப்படையில் நமக்கு மாநிலத்துக்கு கூடுதல் நிதி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம ஒன்றிய அரசுகிட்ட கேட்கல, நிதிக்குழுகிட்ட கேட்குறோம். ஸோ நிதிக்குழு இதை கன்சிடர் பண்ணி இந்த ஃபேக்டரியை ஒரு வெயிட்டேஜுக்கு ஒரு க்ரைட்டீரியாவை அடாப்ட் பண்ணாங்கன்னா தமிழகம் அதிகபட்சம் அதில் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே மக்கள் தொகை, அதுவும் முதியவர்கள் எண்ணிக்கை இங்கே அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அவர்களை இந்த பிரச்சனையை சமூகம் எப்படி அணுகுன்னா, நம்ம முதியோர்களை ஒரு அக்கறையோடு தான் அவங்களுக்கான தேவைகளை நம்ம பொறுப்பெடுத்து மற்றவர்கள் இளைஞர்கள் அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு கூட ஆறுதலாக சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுதான், அப்படி தான் நம்ம அணுக முடியும். அரசே அதை செய்யும்போது அந்தந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் அதை செய்யணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.